இவர் தாங்க நம்ம கதையுடைய ரோமியோ கார்த்திக். இவங்க தாங்க நம்ம கார்த்திக்குடைய ஜூலியட் சுப்புலட்சுமி. சாரி, பேர் கூட மாடர்னாக இருக்கணும்னு ஐஸ்வர்யான்னு மாற்றிருக்காங்க. நம்ம கார்த்தி ஒரு ஜிம் கோச்சுங்க. எந்த ஹீரோக்கு சிக்ஸ் பேக் வேணும்னாலும் இவர் தான் கூப்பிடுவாங்க. Push. Yes, that's it. You can do it. Yes. நம்ம ஐஸ்வர்யா ஒரு ஏரோஸ்டர்ஸுங்க. அண்ணா ஆட்டோ வருமா? ரைட்டா. ஒன்று வேலையில் இரு, இல்லை போதையில் இரு. சூப்பர் தலைவா. வரட்டா? இதாங்க கார்த்தி, எந்த ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டருங்க. ஆனால் நம்ம ஐஸ்வர்யா என்னம்மா ஏர்போர்ட் போறேன்னு சொல்லிட்டு பாதியில இறங்கிட்ட? உன் ஆட்டோல வந்தா நான் ஏர்போர்ட்டுக்கு போக மாட்டேன், கண்ணம்மா பேட்ட சுடுகாட்டுக்கு தான் போவேன். நீ ஓட்டுற லட்சணத்துக்கு என் கை கால் மூஞ்சில அடிபட்டு அழகு போகும், அழகு போனா என் வேலை போகும், வேலை போனா என் சம்பளம் போகும், எவனும் என்ன திருப்பி கூட பார்க்க மாட்டான், கல்யாணம் ஆகாது, என் ஃபியூச்சரே போயிடும். எல்லாத்தையும் இப்படி நெகட்டிவாக யோசிக்கிறதாங்க நம்ம ஐஸ்வர்யாவுடைய கேரக்டர். ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமா, ஆனா பொண்ணுங்க தான் பயந்து வாழணும். என்ன பார்க்குறீங்க? டிஆர் தாங்க நம்ம கார்த்தியுடைய ரோல் மாடல். உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பணக்காரங்களோ அவங்க தாங்க நம்ம ஐஸ்வர்யா ரோல் மாடல். இவங்க 2 பேர் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சு பண்ணதாங்க இந்த ரோமியோ ஜூலியட். ஏய், எதுக்கு வெயிட்டிங்? தெரியலையா, பைலட்டுக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. விஐபி யாரோ வராங்களா? விஐபியா? யா. வெல்கம் சார். Your seat is on your right side. Thank you. Welcome. Yeah, sure. Okay. ஏய் கார்த்தி, எப்படி இருக்க? அண்ணா, ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா வந்து உட்காரு. இல்லைண்ணா, என் சீட்டு அங்கே அட இருக்கு. உட்காரு. வாப்பா. வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? வீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. டெய்லி வாக்கிங் போங்க, ஹாட் வாட்டர் குடிங்க. Excuse me, sir. கிடையாது. What would you like to have? ஒரு கிளாஸ் ஜூஸ். Sure. சூப்பர்ண்ணா. யாராருக்கோ ஹெல்ப் பண்ற, என்னையும் பார்த்து கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். அண்ணா, உங்களுக்கு இல்லாததாண்ணா, ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப Excuse me, சந்தோஷப்பா. கொடுங்க. And for you, sir? நோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீக் ஒரு கால் பண்ணுங்க. ஐஷோ, பையன் சூப்பரா இருக்கான். இம்ப்ரெஸ். பெல் அடிச்சிட்டு இருக்கே, கதவு திறக்க இவ்ளோ நேரமா? என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? ஒன்றும் இல்லை. எப்படி என்னடி பார்த்துட்டு இருக்க? வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. சூப்பர்டி. நீ எல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவ தெரியுமா? உன் லைஃபை செட்டில் பண்ணி கொடுக்க அம்மா அப்பான்னு எவ்வளோ பெரிய பலம் இருக்கு. உன் லைஃப்க்கு எது நல்லதோ பார்த்து பண்ணுவாங்க. உன் லைஃப் சேஃப். ஆனால் என்ன எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நானே தான் செஞ்சுக்கணும். ஏய், உனக்கு என்னடி குறை? நீ திரும்பி பார்த்தாலே போதும், 1000 பசங்க பின்னாடி வந்து நிற்பாங்க. அட போடி. இன்னைக்கு ஃப்ளைட்ல ஒருத்தனை பார்த்தேன், செம்ம ஸ்மார்ட்டா இருந்தான். ஆனா அவன் என்ன திரும்பி கூட பார்க்கல. உன்னை ஒருத்தர் பார்க்கலையா? என்ன மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே அவன் பார்க்கல. யாடி அவ? அவன் பேரு கார்த்திக். அவனை நாம கண்டுபிடிப்போம். எப்படி? கார்த்தின்ற பேர்ல 1000 பேர் இருப்பாங்க, அதுல இவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? டீனா சொல்றதும் கரெக்ட் தான். வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? அவன் ஃளைட்ல சென்ட்ரல் மினிஸ்டர் ஏகே பசுபதி கூட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தான். சூப்பர். செக். ஏய், இவன்தான். ஸ்டேட்டஸ் சிங்கிள். வாவ். ஹே, ஃபிலிம் ஆக்டர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் கூட எல்லாம் இருக்கான். நான் நினைச்ச மாதிரியே இருக்கான். இந்நேரம் எந்த கண்ட்ரில இருக்கானோ, என்ன பண்றானோ? Left, right, once again. Yeah. Are you a North Indian? Yes. Smell தெரியுது. रोटी कपड़ा और मकान कुछ होता है. நீங்க இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, ட்ரெயினர் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு ஏன் இந்த வேலை? நீங்க பண்ற வேலைக்கு ஜிம்முக்கு ஒரு பொண்ணு கூட வராது போல இருக்கு. டேய், அது ஏன் தப்பு இல்லடா, ஜீன். எங்க அப்பன் பிளட் அந்த மாதிரிடா. சரி, நீங்களாவது மாறலாம்ல. நான் ட்ரை பண்ணின்னு தானே இருக்கிறேன். சரி, அதை விடு.
நீ என்ன வாட்சா பண்றதை விட அழகான 4-5 பொண்ணுங்களை வாட்சா பண்ணியிருந்தனா இந்நேரம் லவ் வந்திருக்குண்டா. அண்ணா பாக்குற பொண்ணுங்க மேலாம் வர்றது லவ் இல்லைண்ணா. ஒரு பொண்ணை பார்த்த அந்த செகண்ட்லயே நம்ம மனசு சொல்லும் இவ தாண்டா உன் பொண்டாட்டின்னு. அப்படி ஒரு பொண்ணை நான் இன்னும் பார்க்கல, பட் கண்டிப்பா பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கும் லவ் வரும். ஓ, நீ அந்த கேட்டகிரியா? சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. வர 10ஆம் தேதி புது படம் ஆரம்பிக்கிறேன். அதுல ஆரியா ஜிம் கோச்சா நடிக்கிறாரு. நம்ம ஆரியா சாரா? அவரே தான்டா. அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ போடுற பார் காஸ்டியூம் கெத்தா, அது ஃபுல் படத்துக்கு உண்டானது நீ கொஞ்சம் வாங்கி கொடுத்துறியாடா ப்ளீஸ். ஓகேண்ணா. என் கார் எடுத்துக்கோ, கார்டையும் வச்சுக்கோ, பார்த்து தேய்ச்சிடுறா. ஹாய் ஐஷு, இன்னைக்கு ட்ரெஸ்க்கு நீ பே பண்ணிடு. நான் சாலரி வாங்கினதோ கொடுத்துடுறேன். என்னைக்கிட்ட நீ திருப்பி கொடுத்துருக்க? ஐஷு, அது கார்த்தி மாதிரி இல்ல? கார்த்தி மாதிரி இல்ல, கார்த்தியே தான். வா, வா. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாலோ. ஓகே தான். 20 பீசஸ் பில் பண்ணிடுறேன். ஓகே சார். When I come in, you better be showing me all you got. Cause when I come around, I'm gonna be buying me all I want. Cause all I care about is swag, and swag is all I want. When I come in, you gotta show me all you got. The clothes, the shades, the watches, I want them all. Cause when I come around, I'm gonna be buying Platinum card, okay? ஓகே சார். the swag, the shades, the clothes, I got them all. The money, the power, the respect, I got them all. The swag, the shades, the clothes, I got them all. The money, the power, the respect, I got பின்னாடி them வைங்க. all. Girls, follow him. The swag, the shades, the clothes, I got them all. The money, the power, the respect, I got them all. ஹலோ. கார்த்திக் இன்ஃபோ டெக்னாலஜிஸோட வருங்கால ஓனர் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? ஏய், அது நீதாண்டி. என்னடி சொல்ற? வாட்ஸ்அப் பாரு. ஐஷு, உன் ஆளோட வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. சூப்பர். Hey, careful. இது பாருங்க, நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என் ஆளை கரெக்ட் பண்ண ஒரு நல்ல சீன் சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க. ஐஷு, உன் ஆளு கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ட்டி. நீ என்ன பண்றேன்னா, உன் மனசுல இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் கொட்டி ஒரு 10 பக்கத்துக்கு பிளட்ல லெட்டர் எழுதுனேனா வெய், சிம்பத்திலே லவ் ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. 3 வார்த்தைக்கு 300 ml உறிஞ்சிட்டீங்க. நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கே யோசிக்கலாமே. கரண்ட் ட்ரெண்ட்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பணக்கார பசங்கன்னா பார்ட்டி இல்லாம கூட இருப்பாங்க, ஆனா பார்ட்டி இல்லாம இருக்கவே மாட்டானுங்க. நீ அவன் போற பார்ட்டிக்கு போய் அவனுக்கு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு முடிச்சிரு. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐஷு, என்ன இது பாரு. இரு, உன் ஆள் டெய்லி ஜாகிங் போவா. நீயும் அவன் கூட ஜாகிங் போனா? ஐடியா நல்லா இருக்கே. Hello. Hi. Good morning. How about joining me? Okay, it's a pleasure. புதிய பாடல் பாடு. பருவமே புதிய பாடல் பாடு. இளமையின் பூந்தென்றல் ராகம். இளமையின் பூந்தென்றல். என்ன ஐஷு, சீன் ஓகேவா? ஐடியா ஓகே, ஆனா நீ உள்ள வராத. அப்ப நாளைக்கே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். டன்